Hi friends, it's your Aariwingsworld. First of all, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். And then thank you so much because வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு நெக் டிசைன் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு யூனிக் பார்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து குட் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஓகே, ஸோ அந்த டிசைனுக்குள்ளே நம்ம ஸ்லீப் பார்ட் தான் இப்போ வந்து பார்க்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் கீழே அந்த பார்டர் டிசைன் வந்து பண்ணிடுறேன். ஸோ பண்ணிவிட்டு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ ஒரு சிம்பிள் டிசைனாக எந்த அளவுக்கு நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஒரு க்ரியேட்டிவ் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ கீழே ஆல்ரெடி நான் அந்த பண்ணிக்கக்கூடிய அந்த பார்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த பார்டர் டிசைன் எப்படிங்கிறத உங்களுக்கு ஆல்ரெடி நான் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ அந்த பார்டர் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் எதுக்காண்டி இப்போ நம்ம இன்னொன்று ஒரு விஷயம் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, மேலே வந்து சும்மா பிளாங்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே கீழே வந்து பார்டர் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இதோட சென்ட்ரு பாயிண்ட் எது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நான் வந்து அலைன்மெண்ட்டோட பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து கவனிங்க. நிறைய பேருக்கு அலைன்மெண்ட்டாக பண்ண தெரியாது, பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதோட ஃபுல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 11 inch. ஸோ இதில் பாதி வந்து 5.5 சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணிவிட்டேன். 5.5ங்கிற மாதிரி பாயிண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்கேல் வச்சு வந்து கோடு போடணும். எப்பயுமே சென்ட்ரு பாயிண்ட் எதுங்கிறத நமக்கு கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஹாஃப் ஸ்லீவாக இருக்கட்டும் இல்லை வந்து 3/4 ஸ்லீவாக இருக்கட்டும், சென்ட்ரு பாயிண்ட் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து 3 டைப்பாக வந்து டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இதோட பார்டர் வந்து முடிஞ்சிடும். ஸோ பார்டர் எது வரைக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து கோடு போடுங்க. நம்ம இப்போ எப்படி இருந்தாலும் பார்டர் பண்ணோம்னா இந்த அளவுக்கு வந்துடும். ஸோ அதனால் இந்த இடத்த விட்டுறணும். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள் 1 2 then 3. ஸோ 3 பார்ட்டாக வந்து பிரிக்கிறேன். 1 2 3 3 பார்ட்டாக வந்து பிரிச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து சைடு சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து சைடு. இதில் வந்து பாதி 1, இதில் பாதி 1. ஸோ இதில் 2, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1. அதே மாதிரி இந்த பக்கெட்டு 1, இந்த பக்கெட்டு 1, இதுக்கு 2க்கு இடையில 1. ஸோ இப்படிங்கிற மாதிரி வந்து நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். இதுதான் வந்து டைரக்ஷன் கரெக்டாக வைக்க போனால். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக வைக்கணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா வந்து பிங்க் கலர் வந்து ஸ்டோன் வந்து எடுக்க போகிறேன் சரிங்களா. பிங்க் கலர் ஸ்டோன். ஸோ இதுதான் வந்து பிங்க் கலர் ஸ்டோனு. கொஞ்சோடு வந்து சைடில் கொட்டி வச்சுக்கலாம். இது வந்து குந்தன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. குந்தன் ஸ்டோனில் வந்து கலர் வந்து பிங்க் சரிங்களா. ஸோ இதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒன்று ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல, இந்த மாதிரி 3 இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட சைடில் எப்படி அலைன்மெண்ட்டாக கொண்டு வரேங்கிறத கவனிச்சிக்கோங்க. இந்த மாதிரி வச்சா தான் கை நிறைஞ்சாப்பில் கரெக்டாக இருக்கும். நிறைய பேருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. ஒரு பார்க்க என்னமோ மாதிரியே கொசன்னு இருக்கும். பார்க்க ஒரு நீட்னஸே இல்லாமல் இருக்கும். எங்கெங்கேயோ வச்சுருப்பாங்க, தப்பு தப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்குமே வந்து கரெக்டான ப்ரொசீஜர் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக்கில் வந்து அங்கங்கே அப்ளை பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ நம்ம இதை வந்து ஒட்டிக்கிடுவோம். இது எதுக்காண்டி அப்படின்னா, நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி. ஸோ நம்ம ஒரு வேலை பண்ண போகிறோம் அப்படின்னா அது வரைக்கும் சும்மா இருக்காமல் வேறு என்ன விஷயத்தை செயல்படுத்தலாங்கிற மாதிரி யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீழே பார்டர் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டோன் வந்து காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா இதை ஒட்ட வைப்பாங்க. இது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டைம் வந்து எந்த அளவுக்கு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து யோசிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாகவே வந்து ஸ்டோனை இந்த மாதிரி அழகாக வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் கீழே அது மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜரியில் ஃபஸ்ட் லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டில் வந்து டபுள் லைன் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வந்து இது நான் ஃபுல்லாகவே நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். ஸோ இந்த பார்டரை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை பாருங்கள். அண்ட் தென் ஓரலாக வந்து ஒரு தடவை எக்ஸ்பிளைன் நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, ஸோ இதை காயட்டும். நம்ம அதுக்குள்ளே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கீழே இருக்கிற பார்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம மேலே என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து இந்த பார்டர் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மேலே வந்து ஸ்டோனும் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எப்படி பண்ணியிருக்கேங்கிறத மறுபடியும் சொல்லிடுறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 நம்பர் பீடில் ஒன்று வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் ஒன்று வச்சு தனித்தனியாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து ஸ்கேலப் டைப்பில் வந்து சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து வீட் பீடில் ஸோ இந்த பக்கம் ஒன்று வச்சு நாட் பண்ணணும், இந்த பக்கத்து ஒன்று வச்சு ஒன்று நாட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தா போனி பாசின்னு சொல்லுவாங்க. ஸோ போனி பாசியையும் சுகர் பீடை வச்சு நாட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இது ரெண்டுக்கும் இடையில வந்து 4 நம்பர் பீடு வச்சு நாட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ இதை நம்ம இப்போ மேலே வந்து பண்ணலாம். இப்போ இந்த நான் நினச்சேன்னா சும்மா வந்து இதை சுற்றி வந்து சுகர் பீட் வச்சு முடிச்சுட்டு அங்கங்கே ஒரு பீடு மட்டும் வச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம். பட் நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், நல்ல கிராண்டாக கொடுக்கணும். அப்போ தான் நம்ம கஸ்டமர் ரிப்பீட்டடாக வருவாங்க அப்படிங்கிற பேஸில் தான் நான் வந்து க்ரியேட்டிவ் வெர்ஷனில் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறேங்கிறத வந்து கவனிங்க. இப்போ இங்கேருந்து நான் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சுகர் பீடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திலகம் ஷேப் வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் எப்படி வந்து திலகம் ஷேப் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து கவனிங்க. ஸோ இப்போ 2 வச்சு அழகாக இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இந்த கார்னர் வருவோம் இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த கார்னர் வரைக்கும் வந்துட்டு அப்படியே வந்து நாட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஒரு 4 நம்பர் பீடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கார்னருக்கு மேலே சைடாக இந்த கூட இப்படி குத்தி இந்த 4 நம்பர் பீடை வச்சு ஒரு நாட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நாட் பண்ணிட்டேன்னா ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த போனி பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த போனி பாசியை எடுக்க போகிறேன். ஸோ போனி பாசியோட இங்கே பாருங்கள், குண்டாக இருக்கிற பக்கம் வந்து மேல் நோக்கி இருக்கணும், ஒல்லியாக இருக்கக்கூடிய பக்கம் வந்து கீழ் நோக்கி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒன்று வச்சு இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட் பண்ணிக்க போகிறேன். சரியா? அடுத்து மறுபடியும் வந்து ஒரு போனி பாசி எடுத்து அந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சு நம்ம நாட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து பார்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து மறுபடியும் வந்து ஒரு போனி பாசி எடுக்க போகிறேன். இப்போ எடுத்துட்டு இங்கே பாருங்கள், உள்ளேருந்து எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு போனி பாசி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி வச்சிடணும். வச்சு ஒரு செயின் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு அழகாக நாட் பண்ணிடுவோம். இப்போ எந்த அளவுக்கு நம்ம லென்த்தியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு மோட்டிவ் கொடுக்கலாமோ அந்த அளவுக்கு நான் ஒரு மோட்டிவ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நான் மேலேயும் வந்து மோட்டிவ் வந்து பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த மோட்டிவ் மாதிரி நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். ஸோ மறுபடியும் கூட ஒரு தடவை வந்து காமிக்கிறேன், பிகாஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ எப்படி ஒரு சின்ன ஒரு டிசைனாக ஒரு மோட்டிவ் மாதிரி கூட நம்ம வந்து பண்ணி அந்த ஒரு டிசைனை நம்ம வந்து ஃபுல்லாகவே அப்படியே கிராண்டாக்கி நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். வா, ஒரு இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு இவ்வளோ பெஸ்ட்டாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்களே, ஸோ நம்ம சொல்லாததை விட நம்ம எக்ஸ்ட்ராவே நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறப்ப வந்து என்ன ஆகும்னா ஸோ அந்த கஸ்டமர் வந்து 2-3 பேர்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆர்டர்ஸ் வரும், நிறைய வந்து கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணணும். 2வது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுக்காண்டி நிறைய ஒர்க்கை தூக்கி கொட்டணுமா அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணி கொடுத்தாவே போதும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து போனி பாசின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ போனி பாசி எடுத்து இந்த குண்டாக இருக்கிற பக்கம் வந்து பேக்கில் இருக்கணும், ஒல்லியாக இருக்கக்கூடிய பக்கம் வந்து கீழே இருக்கணும். அதை பேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாகவே வச்சு நாட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா பிகினர் லெவலில் இருக்கிறவங்க கரெக்டாக பண்ண தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக இதே மாதிரி வச்சே நீங்கள் வந்து நாட் பண்ணிக்கோங்க. அடுத்து மறுபடியும் ஒரு 4 நம்பர் பீடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு போனி பாசியும் நான் எடுத்துகிட்டு சென்டரில் இந்த மாதிரி குத்தி கீழே பார்த்த மாதிரி அழகாக வச்சு நாட் பண்ண போகிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நான் எதுக்காக கோடு போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து சென்டர் பேஸில் இந்த மாதிரி ஒர்க்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக இப்போ நம்ம நல்ல கிராண்டாக வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து மோட்டிவ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க எல்லாமே கொஞ்சம் லாங்காக இருக்கக்கூடியதான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், சைஸ் வேரியேஷன். ஸோ நான் இங்கே வந்து பூட்டாஸ் போட போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா 3 நம்பர் பீடு இருக்கு இல்லையா, ஸோ அதை இந்த மாதிரி இதுக்கு 2க்கும் இடையில அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கொடுக்க போகிறேன், நாட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், இது 2க்கும் இடையில அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுட்டு நாட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் இல்லாத அளவுக்கு அங்கேங்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு நாட் பண்ணிட்டோம்னா
நம்மளோட டிசைன் வந்து இன்னமும் பார்க்க ரொம்ப கிராண்டாயிரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்படி இப்படிங்கிற மாதிரி பண்ணுறது ஏனாதானான்னு வேலை பார்க்குறத விட நம்ம இந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் லெவலில் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருப்பீங்க சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துலையும் வந்து ஒன்று வச்சு நம்ம நாட் பண்ண போகிறோம் சரியா. அடுத்து வந்து இப்போ நம்ம பேக் சைடு அந்த அதுக்கு பின்னாடியுமே வந்து கேப் இருக்குது இல்லையா. ஸோ நான் இந்த இடத்துலையுமே ப்ளெயினாக போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இடத்துலையே வச்சு நான் நாட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த டிசைன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ ஒரு ஹாஃப் ஹேண்டுக்கு வந்து நம்ம ஒரு பிரைடல் ப்ளவுஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு மைல்டாக எலிகண்ட் பார்டர் பண்ணி ஸோ அதுலேயுமே மேலே வந்து இந்த அளவுக்கு நம்ம 1 மினிட் ஓகே ஃபைனலாக இந்த டிசைன் வந்து நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் வச்சு நம்ம அழகாக வந்து நம்ம டிசைன் பண்ணோம்னாவே எவ்வளோ நல்லா சூப்பராக பண்ணலான்னு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்களும் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. அண்ட் தென் என்னோட பாப்பா வந்து கூப்பிட்டுட்டே இருக்காரு, அதனால் நான் கிளம்ப போகிறேன். ஸோ பாய். ஸோ நாளைக்கு நம்ம ஒரு சூப்பர் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். பாய். அண்ட் தென் மறக்காமல் இந்த டிசைன் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா, அவர் கூப்பிட்டுட்டாரு, நான் கிளம்புறேன். பாய்.